ஹே அல்மீன் நான் சாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டேக்கு கூட எஃப்தனை பார்க்க போறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதங்க பார்த்துட்டு வந்துருங்க. புதுசாக மட்டும் பாருங்க. பிடிக்கல ஸ்கிப் பண்ணுங்க. ஹெட்செட் போட்டுக்கோங்க. சரி வாங்கடா ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். வேணும் ப்ளீஸ். க்யூட்டாக இருக்கே நீ எப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோஸ் எடுத்து அப்படியே கொடுக்குறான். அப்படியே இந்த குட்டி பையன் அந்த ரோஸ் எடுத்துட்டு அப்படியே பார்க்குறான். ஓ அழகாக இருக்கு. இல்லை அழகாக இருக்குல்ல. உன் பேர் என்ன? என் பேர் இப்போ ஜங்குக் ஃபேஸ் ஃபுல்லாக ஒரே பிளட்டாக இருக்குது. அந்த பையன் அப்படியே சின்ன பையன் அப்படியே ஃபோர்ஹெட்டில் அப்படியே கன் ஷூட் வாங்கிட்டு அப்படியே தொப்புன்னு விழுறான். நம்ம ஜங்குக்கு அப்படியே ஃபேஸ் ஆகி அப்படியே கத்துறான். இப்போ இப்போ என்னாச்சு? இந்த ரோஸ் ஃபுல்லாக ஒரே ரத்தமாக இருக்குது. இப்போ இது யாரு பண்ணது? ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே ஓடி வராங்க. அவங்க அம்மா அப்படி கதறி கதறி அழுகுறாங்க. இது யார் பண்ணது? இப்போ என்னாச்சு? அவங்க அம்மா நேற்று மறக்கணும் தான் இங்கே வந்து இப்போ இது குழந்தை ஆகும். நம்ம ஜங்குக்கு அப்படியே மயக்கமாக வருது. அப்படியே மயக்கஞ்சி விடலான்னு போகும்போது இப்போ கரெக்டாக யாரோ பிடிக்கிறாங்க. நம்ம தேங்தான். பேபி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஆம்புலன்ஸ் போலீஸ்லாம் வர ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ கரெக்டாக மூலம் வந்துடுறா. அவளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு. என்னாச்சு தேங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்கோட கையை பிடிக்கலாம் போகும்போது தேங்க வந்து தட்டி விட்டு குழந்தை இறந்துருச்சு. யாரும் ஷூட் பண்ணிட்டாங்க. அச்சோ பாவம். அவங்க அம்மா ரொம்ப அழுகுறாங்க. நம்ம தேவையான எதுவுமே கார் வாங்காமல் ஜங்கு தூக்கிட்டு அப்படி காரில் ஏறி லூனா கார் ஏறு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஏறா. ஸோ 2 பேருமே வந்துட்டு அப்படியே மேன்ஷனுக்கு வராங்க. அப்படியே ஜங்குக்கு அப்படியே தூக்கிட்டு போய் பெட்டில் அப்படியே படுக்க வச்சுட்டு அப்படியே பெட்ஷீட்லாம் போற்றி விட்டு அவன் முடிய அப்படியே அழகாக கோதி விட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு காசாத்திரி வெளில வரான். நான் உங்ககிட்ட கேட்கலாமா? என்ன கேட்கணும் உனக்கு? என்னாச்சு? என்னாச்சுன்னா நம்ம 2 பேருக்குள்ளே என்னாச்சுன்னு கேட்டேன். நம்ம 2 பேருக்குள்ளே என்ன? நேற்று நீ கூட வரவே இல்லை. அதுக்கு பதிலாக நீ ஜங்கு கூட ஒன்றா போயிருக்க வீட்டுக்கு. எனக்கு பிடிக்கல. எனக்கு பொறாமையாக இருக்குது நீ அவன் கூட க்ளோஸாக இருக்கிறத பார்க்கும்போது. என் தயம் அப்படியே என் கையை விட்டு போகிற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குது. எனக்கு அது புரியல. நேற்று நான் எவ்வளோ ஃபீல் பண்ணேன். ஆனால் நீ அவனை வீட்டுக்கு போய் அவனை கம்ஃபர்ட் பண்ணியிருக்க என்ன இல்லாமல். நீ எனக்கு சரியாக கூட கால் பண்ண மாட்டேங்கிற. வெளில வான்னு கூப்பிட மாட்டேங்கிற. இவன் எப்போ வந்தானோ நீ எனக்கு கண்டுக்கவே மாட்டேங்கிறத. உனக்கு என்னாச்சு? எனக்கு என்னமோ நீ என்னை லவ் பண்ணல அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு பயமாக இருக்குடா. உன்னை எங்கேயோ நான் இழந்துடுவோன்ட்டு சொல்லிட்டு அப்படியே கையை கட்டி பிடிச்சி அப்படியே அழுகிறா. நல்லதாக இருக்கு நீ அழுகும் போது. பிரேக்கப் பண்ணிக்கலாம். என்ன? ஏன் தரும் என்ன சொல்கிற நீ? திடீர்னு பிரேக்கப் சொல்கிற. இவனால தானே? எனக்கு தெரியும். நான் அப்பயே நினச்சேன். என்னன்னு நினச்சிட்ருக்க? எனக்கு எதுவும் தெரியாது நினச்சிட்ருக்கியா? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாதிரி பார்க்குறான். என்ன சொல்கிற? நானும் இதுன்னு தெரியாத மாதிரி எத்தனை நாள் தான் நினச்சிட்ருக்குது பைத்தியக்கார மாதிரி. என் பின்னாடி எவனையோ அப்படி போட்டுட்டு வருவியா? நான் அப்படி எதுவுமே
அப்படியே அப்படி அப்படியே நான் அவன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணுமா? நான் என்ன லூசுக்கு முன்னாடியா? ஆ ஏன்டி? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கைய அப்படி டைட்டா பிடிக்கிறான். தேவ் வலிக்குது. வலிக்குதா? வலிக்குதாடி? ஆ இத விட எனக்கு வலிச்சுது. நீ எவன் உன் கூடயோ பண்ணிட்டு வரும்போது. உனக்கு எனக்கு எப்படி தெரியும்? என்ன? என்ன பார்க்குற? இவன் எப்படி கண்டுபிடிச்சான்னு பார்க்குறியா? ஏன்டி அது கூட தெரியாத அளவுக்கு நான் முட்டாக்குவா? ஜங்குக்கு வரத்துக்கு முன்னாடி கேட்கக்கூடாதான்னு நினச்சேன். ஏன்னா எனக்கு உன்னை விடக்கூடாதுன்னு தோணுச்சு. எப்போ அவன் வந்தானோ நீலாம் என்னடி மயிறு அப்படின்ற மாதிரி தோணுது. எத்தனை நாள் தான் நான் நினைக்கிறது லவ் பண்ணுற மாதிரி. எப்போ அவன் கூடயோ போனியோ அப்போவே நீ ஒரு ஆளு மயிரே இல்லை எனக்கெல்லாம். எப்படி நல்லா இருந்துச்சா அவனோடத எடுத்து வாயில் இருக்கும்போது? ரொம்ப நல்லா இருந்துச்சோ? எனக்கு தெரியும் எனக்கு நல்லா தான் இருக்கும். மேலே மேலே எவ்வளோ பைத்தியமாக இருந்தேன்டி. எப்படி இருந்தேன்? எவன் மாற்றினா? எவடி மாற்றினா? நீ தான் அசிங்கமாக பண்ண. நானும் சரி இது கேட்கக்கூடாது அப்படின்ட்டு நீ பண்ணுற எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணேன். எல்லாத்தையுமே. ஜங்குக் அவன் வந்தாண்டி எல்லாத்தையுமே மாற்றிடான் தெரியுமா? சி நீலாம் என்னடி மயிறு அப்படின்ற மாதிரி மாற்றிட்டான். பார்த்தேன் எல்லாத்தையுமே என் மேலே பழி போடாத. நீ 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 சரியான பைத்தியம். என் மேலே நீ ரொம்ப அப்சஸ்டாக ஒரு மாதிரி பொசசிவாக பிஹேவ் பண்ணிட்டு இருந்த. என்னை யார்கிட்டையுமே பேச விடல. நீ எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த தெரியுமா? எனக்கு எனக்கு அப்போ எப்படி இருக்கும்? நீ 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 பொசசிவ்னஸில் நீ பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு அவ்வளோ பயமுறுத்தும். எல்லாத்துலேயுமே நான் டயர்டாகிட்டேன் தயவு. நீ அப்படி பிஹேவ் பண்ணுவ. அப்போ நான் வந்து பண்ண தப்புன்னு சொல்கிறியா? தப்பு தாண்டி, தப்பு தான். நான் அப்படி தான் இருப்பேன். உன்னை எப்படி லவ் பண்ண? எப்படி லவ் பண்ண? ஆனால் நீ உன் காலை இங்கே பார். இப்போ உனக்கு என் அட்டென்ஷன் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறியா? ஏன்டி மொத்தவங்க கூட படுக்கும்போது தெரியும் உனக்கு? நான் பண்ண தப்பு தான். சாரி தயம், நான் உன்னை சீட் பண்ணேன். ஆனால் நான் உண்மையாக லவ் பண்ணுறேன்டா. ப்ளீஸ் தயம் இப்பெல்லாம் பேசாத. இந்த ரிலேஷன்ஷிப்பை முடிச்சுக்கலாம். என்ன இதுக்கப்புறம் இந்த கருமத்தை நான் கண்டினியூ பண்ணணும்னு விரும்பலை. அது உன்ன மாதிரி ஆளுக்கூடடி. மாற்றிட்டான். இதுக்கப்புறம் உன்னோடதே நொட்டி இருக்க முடியாது என்னால். என் மூஞ்சிலே முழிச்சிடாதடி. அசிங்கமான மூஞ்சி எடுத்து என் மூஞ்சிக்கிட்ட வந்து வைக்காத. இது கிளம்பு, சாவ வச்சு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நடக்காம போகும்போது அந்த பையன் ஜங்குக் தானே? அவன் தான். நீ எப்படி இப்படி ஒரு பையனை வச்சு ரீப்ளேஸ் பண்ண முடிஞ்சது உன்னால அப்படின்னு சொல்லி கத்தும் போது அப்படி பொறுமையாக திரும்பி பார்க்குறேன். அப்படியே ஸ்மெல் பண்ணிட்டு அவன் என்னோடது. அவன் உன்ன மாதிரி கிடையாது. ஏன்னா மற்றவங்க கூட அந்த மாதிரிலாம் இல்லை. திருப்பியும் போகும்போது ஏதோ ஞாபகம் வந்து சொல்ல மறந்துட்டேன் பாரு. இதோ பையன் கூட அப்படியே மஜாப் பண்ண பற்றியா? அந்த பையனை சாவடிச்சு போட்டு பாயிலிங் வாட்டரில் போட்டேன். என்ன அவன் எத்துக்கு போக மறந்துட்டேன். என்ன பேபி? ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு பெட்டல் ஜங்குக்கு அப்படி பொறுமையாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறான். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஞாபகப்படுத்தி பார்க்கும்போது தான் அந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் ஞாபகம் வருது. உனக்கு ஞாபகம் இருக்கா? அந்த குழந்தை தயம் பாவம் தயம். அவனை எப்படி ஷூட் பண்ண மனசு வந்துச்சு? குழந்தை ஜாய்
அவன் ஃப்ளவர் கேட்டா நான் கொடுத்தேன். பேரை சொல்றதுக்குள்ளேயே போயிட்டான். என்னால் என்னால் தான் அவன் என்கிட்ட தான் நின்று பேசிகிட்டு இருந்தான். அந்த இடத்துல அவன் இல்லைன்னா அது மாதிரி ஆயிருக்காதுல்ல. என்னால் தான் எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. ஏன்னு தெரியல தேவ். அவன் பாவம். பேபி நீ ஏன் அப்படிலாம் நினைக்கிற? கண்டிப்பாக அவன் ஹெவனில் நல்லா இருப்பான். ஓகேவா? ஃபஸ்ட்டு உன்னோட தப்புன்னு யோசிக்காம அமைதியாரு. பா அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். என்னதான் ஆச்சு இந்த டவுனுக்கு? நேற்று அத்தனை பேர், இன்னைக்கு அந்த குழந்தை. ஏன் இப்படிலாம் நடக்குது? பாவம், எல்லாமே பாவம். பேபி ஒன்றும் இல்லை. என்ன, இதுக்கப்புறம் எதுவும் நடக்காது. நான் பார்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் சேஃபாக இருக்கும். ஓகேவா? நேற்று நடந்ததுனால என்னால் மூவ் ஆக முடியல. இன்னைக்கு இது வேறு. எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. சரி, ஒன்றும் இல்லை, நான் அறியான்ல. ஒருவேளை இங்கே இருந்தால் அவனுக்கு நான் டைம் ட்ராவல் பண்ணி வந்து தெரிஞ்சிருந்தா, அதனால தான் என்ன சாவடிக்கிறது போல இன்னைக்கு அந்த குழந்தைய தெரியாமல் ஷூட் பண்ணியிருப்பானோ. ஒருவேளை அப்படி இருந்தா, ஒருவேளை இது உண்மையாக என்ன பண்ணுறது? ஏய், என்னாச்சு? என்ன யோசிச்சுட்ருக்க? ஏய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சின்ன பிடிச்சி அப்படியே பார்க்க வைக்கிறான். 2 பேரும் மூஞ்சி அப்படி பார்த்துக்கும் போது நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே பட்டர்ஃப்ளைஸ்லாம் பறக்கிற மாதிரி இருக்குது. நான் ஓகே தான். ஓ சே, இவன் வேற இவ்வளோ கிட்ட வரான். ஏய் எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அப்படியே பிடிச்சி கிட்ட இழுக்கிறான். உனக்கு என் கூட வெளில வர ஓகேவாடா? வெளில போடலாமா? வெளியா? எங்க? இவன் நான் டேட்டுக்கு கூப்பிட்றானா என்ன? அச்சோ. இப்போ நம்ம வெளில போனால் திருப்பி எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதான் டே யோசிக்கிற வேலையை போகுது. டே பிடிச்சிருக்கு. டே நிக்நேம் நல்லா இருக்கு. திருப்பியும் கூப்பிடு. உன்னைக்கிட்ட இழுக்கிறான். அது டே அப்படியே நம்ம தயாங்கிட்ட ஜங்கு ஃபேஸே பார்க்குறான். இவன் கண்ணை எவ்வளோ அழகாக இருக்கு. காட், அப்படியே பார்த்துக்கினே இருக்கணும் போல இருக்கே. நீங்கள் நைட்டு நம்ம வெளில போகிறோம். என்ன, கவலைப்படாத, நான் எதுவும் ஆகிட மாட்டேன். ப்ராமிஸ். நீ நம்பலாம், என் அழகே. நீ சொல்கிறது ஓகே தான். எனக்கும் போர் அடிக்குது தான். சரி, நம்ம போகலாம். சரி, நீ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இதை சாப்பிடு. என்ன, சின்ன வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே. நைட் போல் ஆகுது. ஸோ 2 பேருமே காரில் இருக்காங்க. நம்ம எங்கே போகிறோம்? ஷூ அமைதியார் சொல்கிறேன் சொல்லிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் கிட்டே காரை விடுறான். இங்கே நம்ம என்ன சாப்பாடு வாங்க போகிறோமா? இந்த கர்ச்சீஃப் எதுக்கு? சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே வந்து அப்படியே கர்ச்சீஃப் எடுத்து அப்படியே ஐஸ் மட்டும் தெரிகிற அளவுக்கு மற்றதெல்லாம் அப்படியே கவர் பண்ணுறான். அப்படியே கிட்டே நிற்கும் போது நம்ம ஜங்கு கூட ஹார்ட் பீட்லாம் செம ஃபாஸ்ட்டாக திரிக்குது. அப்படியே நம்ம தேங்க அப்படியே வியர் பண்ணிக்கிறான். அப்படியே காரை விட்டு இறங்கிட்டு, எதுக்கு நம்ம ஏதோ கொலைக்காரங்க மாதிரி மாஸ்க்கு போட்டு நின்றுட்டுருக்கோம்? பேபி, உனக்கு ஏதாவது இந்த கடையில் திருடணுமா? என்ன நீ மீன் பண்ணுற? தைரியமாக இருச்சலும், இன்னைக்கு நம்ம இந்த கடையில் தான் திருட போகிறோம். என்ன? நோ, கண்டிப்பாக முடியாது. நீ என்ன பைத்தியமா? என்னால் திருட முடியப்பா? நான் நல்ல குடும்பத்துலேருந்து வந்தவன்.
ஓ நான் மட்டும் இல்லைடா, அப்படியே போட்டேனா இன்னைக்கு நம்ம திருட தான் போகிறோம். என்னாலாம் முடியாது, நம்ம போக தான் போகிறோம் சொல்லி அப்படி கையை பிடிக்கிறான். நீ பாரு, நீ வேணா திருட போ, கூட என்ன கூட்டு போகாத, என்னால வர முடியாது. பேபி, லைஃப்பில் ஒரு ஃபன் வேணும், நீ போரிங்காக இருக்காது. என்ன ஃபன்னா, இதெல்லாம் ஒரு ஃபன்னா? இது ஒரு க்ரைம், எல்லாம் முடியாது. ஃபன்னுக்காக நம்ம பண்ணோன்னா அவ்வளோதான். சரிங்க நல்ல பையா, நான் உள்ளே போயிட்டு நம்ம 2 பேருக்கு ஸ்நாக்ஸ் திருட்டு வந்துடுறேன். என்ன நீங்கள் வந்து அமைதியாக நின்றுருக்கணும், எதுவும் தெரியாத மாதிரி. போலீஸ் ஒருவேளை அவங்க ஏஞ்சி போலீஸுக்கு கால் பண்ணி கூப்பிட்டா பார்த்துக்கலாம். என்ன என்ன அவங்க இப்போ தூங்கிட்டு இருக்காங்க, திடீர்னு ஏஞ்சி உன்னை பார்த்துட்டா என்ன பண்ணுறது? பார்த்தா பார்த்துட்டு போட்டோம். என்ன நீ அசால்ட்டாக சொல்கிற? அதெல்லாம் வேண்டாம், தேவையில்லாம் எதுக்கு இதை நீ ஃபஸ்ட்டு பண்ணுற? அதான் சொன்னல பேபி, ஃபன் இருக்கணும் லைஃப்பில். என்ன ஃபன்னா? சரி உள்ளே போகலாம், ஆனால் நான் டோர் அண்ணா நிற்பேன், ஓகேவா? சரி பேபி, நீ வா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படி உள்ளே போகிறாங்க. உள்ளே ஒரு ஆண்டி உட்காந்துட்ருக்காங்க, அவங்க செம்மையாக நல்லா தூங்கிட்டுருக்காங்க. இந்த ஸ்டோரை பார்த்தா சிசிடிவி இருக்கிற மாதிரி தெரியல, வித்தியாசமாக இருக்குது இந்த இடமே. சரி பேபி, நீங்கள் என்ன, நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லி சுற்றி பார்த்துட்ருக்கா. இப்போல்லாம் பார்க்கறதுக்கு எவ்வளோ டீசெண்டாக இருக்கான். திருட்டு பையன், சரியான திருட்டு பையன். கேட்டால் ஃபன்னுன்றான், மாட்டினா அசிங்கமாக போயிடும். ஒரு வேளை இங்கே இருக்க காலத்தில் இதுதான் ஃபன்னு போல இருக்கே. இதில் என்னங்க ஃபன் இருக்குது? ஆனால் மாதிரி பதட்டமாக நல்லா தான் இருக்குது. மாட்டிக்கூடாது. சரி நம்ம அவங்க அப்படியே ஒரு சிப்ஸ் பேக்கெட்டை எடுத்து ஷர்ட்டுக்குள்ளே அப்படியே வச்சுக்கிறான். அப்படியே பொறுமையாக நடந்து வராங்கிட்ட. நான் சொன்னல ஈஸி தான். திருட்டியா? பேசாத, போவா. அவங்க இப்போ நீயே கத்தின மாட்டி விட்ற போல இருக்கு, வாடா அப்படின்னு சொல்லிட்டு வெளில வராங்க. அடப்பாவி, திருட்டு பையா. டீ நீ கத்துதுடா, அமைதியாரு. ஏந்தா இது ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிப்ஸ் பேக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணுறான். உனக்காக ஃப்ரீயாக வாங்கிட்டு வந்திருக்கேன்டா, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், சாப்பிட. காசு கொடுத்து வாங்குறத விட திருட்டதனமாக வாங்கி சாப்பிட்றது தான் ஒரு சுகம் இருக்குது. என்னமோ நீ பணக்கார, திருட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் நல்லா இருந்துச்சுல, உனக்கு பிடிச்சிருந்துச்சா? அதான் எனக்கும் வேணும். நீ மைண்ட மாறினா போதும், அது போதும். ஒன்றும் இல்லை, நாளைக்கு நம்ம தேட்டருக்கு போகலாம். தேட்டருக்கு போய் மூவி பார்ப்போம் நைட்டு போல், ஓகே அவனுக்கு? அதுவும் எப்படி டிக்கெட்டுக்கு காசு குடிப்பேன், அதுவும் திருட்டுத்தனமாக உள்ள உட்காந்து பார்ப்பியா? ஏய் அவ்வளோ சிப்பானலாம் கிடையாது. சிப்ஸு திரும்ப சிப்பானு தெரியலையா? சரிடா, அதெல்லாம் காசு கொடுத்து தான், அப்புறம் கண்டுபிடிச்சா ரொம்ப அசிங்கமாக போயிடும். ஏதோ சின்ன கடை, அதனால் தப்பிச்சிட்டோம். க்யூட்டாக இருக்கு. என்ன சொன்னேன் உடனே? நானும் சொல்லி ஜவுக்கு செம்மையாக ப்ளஷாக வரான். அப்படியே சிரிச்சுட்டே கீழே குமிச்சிட்டு, கொஞ்ச நேரம் ஃப்ளர்ட் பண்ணாமல் இருக்கியா? நான் எதுவுமே பண்ணலையேடா, சும்மா பேசினேன். நீ பேசுறதே ஒரு மாதிரி ஆகுதே அப்படின்னு சொல்லி திரும்புகிறான். அப்போது அந்த ஸ்டோரை தாண்டி ஒருத்தவங்க போகிறாங்க. அது அது யோங்கி. ஏய் என்னடா ஆச்சு? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டக்குன்னு திரும்புகிறான். யோங்கி காணோம். இப்போ தான் நான் பார்த்தேன், அதுக்குள்ளே காணோம். ஒரு வேளை இது நம்ம கற்பனையாக இருக்குமோ? ரெண்டாக தப்பாக நடக்கிறதுனால இப்படி இருக்கலாம். ஏய் உன்னதான் ஒன்றும் இல்லை, சரி வா நம்ம போகலாம். என்னடா நாளைக்கு தேட்டர் பற்றி சொல்லவே இல்லை. போகலாமே. போகலாமா? அது ஒன்றும் இல்லை, 2 நாளாக இப்படி நடந்துட்டுருக்குல்ல, அதான் நீ ஒரு மாதிரி இருப்பியோன்னு சொல்லிட்டு மைண்டை மாற்றலான்னு.
ஆஹா! அப்படியா? அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ப்ளஷ் பண்றா. அம் ஏன்? ஏன் இப்போ புதுசா நான் ரொம்ப கேர் பண்றேன். ஃபர்ஸ்ட்லாம் ரொம்ப கோல்டா ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவியே. இப்போ ரொம்ப கேரிங்கா ம். அது 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 ஒண்ணும் இல்ல. நேரம் வரும்போது நானே சொல்றேன். ம். ஹா! ஏன்? அவ்ளோ பெரிய முக்கியமான விஷயமா? சொல்றேன். சரி வா, அப்படியே நடப்போம். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேங்க அப்படியே ஜங்குக்கோட கைய பிடிச்சு 2 பேருமே நடக்க ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த ஸ்ட்ரீட்டே ரொம்ப எம்ப்டியா இருக்கு. அப்படியே மேல பார்த்தா மூன், ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிரகாசமா இருக்கு. அப்படியே 2 பேருமே அப்படி நடக்குறாங்க. தயாக் வயசு என்ன? என்ன திடீர்னு கொஸ்டின்? சும்மா தெரிஞ்சுக்கணும்னு. ம். கூடிய சீக்கிரத்தில 18 ஆக போகுது. ஓ! அப்பன்னா 1955ல பொறந்தியா? ம். ஆமா. அப்பன்னா ஃப்யூச்சர்ல இவனுக்கு 65 ஏஜ் இருக்கும்னு நெனைக்கிறேன். கிழவனா ஆயிடுவானா? ஹ. என்ன? என்ன யோசிக்கிற? ஹ? ஒண்ணும் இல்ல. நீ எந்த இயர்? ஆ நானா? நான் போய் அவன்கிட்ட 2003 நான் சொல்ல முடியும். ஐயோ! நான் நான் 1956ல பொறந்தேன். ஆமா, அப்பதான் பொறந்தேன். அப்படியே ஒரு பெரிய வால் கிட்ட வந்து 2 பேர் நிக்கிறாங்க. நம்ம தயாவன் தான் பாக்கெட்லேருந்து பெயிண்ட் ஸ்ப்ரே அப்படியே எடுக்குறான். எத வச்சு என்ன பண்ண போற? அப்படின்னு சொல்லும்போது நம்ம தயான் அப்படியே ஸ்மித் பண்ணிட்டு பொறுமையா வால பார்க்குறான். இரு. அது மட்டும் இல்லல்ல. அதுதான் செல்லம். வேண்டலைஸ் பண்ண போறோம். என்ன? ஆ அதான் சொன்னேன்ல. ம். நீ கூட்டு வந்தது உன்னை சந்தோஷப்படுத்தவும், உன் மைண்ட மாத்தவும் தானே. அப்படின்னு சொல்லும்போது நம்ம தயானுக்கு சொல்லும்போது ஜங்குக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. அப்படி பார்க்குறா. ஆ இது இது எதுவும் பிரச்சனை வராதுல்ல? இந்த மாரி பண்ணலாமா? நோ பேபி. ஆ இது இல்லீகல். நம்ம பண்ணக்கூடாது. நீ அமைதியா இருக்கணும். அப்படி இல்லன்னா நம்ம மாட்டிப்போம். என்ன சொல்ற? என்னது இல்லீகலா? ம். ம். போ போய் பண்ணு. நம்ம சங்கு அப்படியே யோசிச்சுட்டு ப்ளூ கலர் எடுத்து எக்ஸ் போடுறா. ஆ என்ன பேபி நீ மொக்கையா வரைஞ்சிடு. இப்போ நான் பண்றேன் பாரு. அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலர் எடுத்து ஸ்கல் வரையறா. ம். நாட் பேட் ஹேண்ட்ஸம். எனக்கு தெரியுமே. அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே ஸ்ப்ரே வச்சு பெயிண்ட் பண்ணிட்டு விளையாண்டுருக்காங்க. அப்படியே மாத்தி மூஞ்சி மேல இப்படி பூசிக்கிறாங்க. நம்ம ஜங்குக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமா அப்படியே சிரிச்சுட்ருக்கா. நம்ம தேங்க அப்படியே பார்த்து ரசிச்சுட்ருக்கா. அப்படியே ஸ்ப்ரே எடுத்து மாத்தி அடிச்சுக்கிட்டு அப்படியே விளையாண்டுருக்கும்போது, ஹேய்! ஆ போலீஸ்! ஐயய்யோ! வாடா! அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்கன்னு சங்கு கூட கைய பிடிச்சு அப்படியே ஓட ஸ்டார்ட் பண்றாங்க. ஹேய்! நில்லுங்கடா 2 பேரும். என்ன பண்றாங்கனுங்க? நில்லு! தயாங்கன்னு சிரிக்கிறா. நம்ம சங்கு அப்படியே சிரிச்சுக்கிட்டே, வா வந்து புடி வா! அப்படின்னு சொல்லிட்டு நடுவரல காமிச்சுட்டு அப்படியே சிரிச்சுட்டே ஓடுறாங்க. நம்ம ஜங்குக்கோட ஸ்டொமக்கெல்லாம் அப்படியே பட்டர்ஃப்ளைஸ் தான். அப்படியே 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே ஒரு சந்துக்கிட்ட மாரி வராங்க. அப்படியே நம்ம தயாங்க அப்படியே புடிச்சுக்கிட்டு இழுத்துக்கிறான். நம்ம ஜங்குக்கு இன்னும் சிரிச்சுட்ருக்கா. ஆனா நம்ம தயாங்க அப்படியே சிரிக்கிறத நிறுத்திட்டு அப்படியே தயாங்க அப்படியே ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்ருக்கான். இத நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிட்டு அப்படியே பொறுமையா பார்க்குறா. அப்படியே கல் பண்ணிட்டு அவனுக்கு ஹார்ட் பீட்லாம் செம்ம ஃபாஸ்ட்டாக துடிக்குது. எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா இப்போ நீ? அப்படியே உன்னோட ஃபேஸ் அவ்வளோ அழகாக இருக்குடா. உன் உடம்பு இப்போவே இப்படி பாஞ்சு ஏதாவது பண்ணும் போல இருக்குது தெரியுமா? அப்படி இருக்கு. கொள்றடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிட்ட வந்துட்டு நான் நான் உனக்கு கிஸ் பண்ணலாமா? சங்குக்கு அப்படியே பார்த்துனே இருக்கான். ஓகே கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம தேங்க அப்படியே சங்கு கூட ஃபேஸை கட் பண்ணி அப்படி லிப்ஸை வந்து ப்ரெஸ் பண்ணுறான். ஸோ அப்படி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். டாடி வேணும்ண்ணா என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஹால்வேல கிட்ட வந்துட்டு அவங்க அப்பா சோஃபாவில் உட்காந்துருக்காரு. எனக்காக நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும். சொல்லு பிரின்சஸ். உனக்காக அப்பா என்ன வேணாலும் பண்ணுவேன்.
உங்கள் ஆளுங்களை விட்டு ஒரு பையனை வேவு பார்க்கணும். எனக்கு அவன் மேலே டவுட்டாகவே இருக்குது. யாரும்மா? என் பிரின்சஸே இவ்வளோ காண்டாக்குனது நான் தெரிஞ்சுக்கலாமா? ஜங்குக், அந்த பையன்தான். எனக்கு அவன் மேலே டவுட்டாகவே இருக்குது. அவனை வேவு பாருங்க. ஏதாவது வியர்டாக தெரிஞ்சிச்சுன்னா அவனை போட்டு தள்ளிடுங்க. யோசிக்காதீங்க. ஓகேடா, இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பாட்சிக்கு போட்டு வரேன். பாய் ஆர்மி.